தங்கம் அதுக்கு எப்பவுமே வேல்யூ இறங்கினதே இல்லை, வேல்யூ ஏறிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா தங்கம் வாங்குறதுன்றது நம்ம சும்மா கேஷுவலா போய் வாங்குறது இல்ல. நான் பர்சனலா அப்படிதான், ஒரு நல்ல நாள், ஒரு வீட்டுல ஒரு ஒய்ஃபுக்கு பர்த்டே, இல்ல குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா, இல்ல ஏதாவது ஒரு வெட்டிங், அதுக்காக நம்ம நல்ல நாள்ல நல்ல நினைவுகளுக்காக மட்டுமே நம்ம தங்கம் வாங்குறோம். ஸோ இந்த பிராண்டோட அசோசியேட் ஆகும் பொழுது அந்த மாதிரி உங்களுடைய லைஃப்ல இருக்க நல்ல நாட்கள்ல நானும் எங்கேயோ அசோசியேட் ஆக போறேன் அப்படின்ற ஒரு சந்தோஷமா அதுல இருந்தது. அதனாலதான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். இத கொண்டு போய் இவங்க சேர்த்த விதம் அமேசிங்கா இருக்கு. என்னை பாக்குற எல்லாருமே இப்ப இதை பத்தி தான் ஃபர்ஸ்ட். நீங்க நேத்து நான் ஷூட்டிங்ல இருக்கேன் மதுரையில, நீங்க நாளைக்கு கடற்கரைக்கு போகணுமே, நீங்க மதுரையில இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இல்ல அந்த நாளைக்குதான் நான் கிளம்பி போயிடுவேன்னு சொன்னேன். இங்க வந்துட்டேன், சந்தோஷம். மீண்டும் மறுபடியும் இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி இன்னைக்கு வந்ததுக்கு. தேங்க்யூ பாவனா, உங்களோட அமேசிங் ஒர்க். தேங்க்யூ வெரி மச். ஒரு சில விஷயங்கள் நாங்க உங்க சார்பா கேட்டுக்கிறோம் சார். உங்களுக்கு ஜுவல்லரி அப்படின்னு வந்தா வாட் யூ லைக், கோல்டா சில்வரா, என்ன ப்ரிஃபரன்ஸ்? எனக்கு எது கிஃப்ட் பண்றாங்களோ அதான் எனக்கு நான் கோல்டெல்லாம் எனக்கு நான் சூஸ் பண்ணதே இல்லை, ஆர்த்தி தான் சூஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன வாங்கி கொடுக்குறாங்க. நான் ஏன் அதை கேட்டேன் அப்படின்னா, சிவாவை ஏதாவது ஒரு விஷயத்தோட நம்ம ஒப்பிடணும் அப்படின்னா தங்கத்தோட தான் ஒப்பிடணும். ஏன்னா ஒரு தடவை தங்கத்தை வாங்கி வச்சுட்டீங்கன்னா அதுல லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், எப்பொழுதுமே உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது. அதே மாதிரிதான் சிவகார்த்திகேயன் அவங்களுடைய வாழ்க்கையில உங்களை ஒரு கோல்டோட தான் நம்ம ஒப்பிடணும். பட் ஆமா, ஆர்த்திக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன நகை வாங்கிட்டீங்க, எப்போ வாங்கிட்டீங்க? ஆர்த்திக்கு ஃபர்ஸ்ட் ரிங் தான் வாங்கினேன். கல்யாணத்து டைம்ல வாங்கினதான். அப்ப ரிங் வாங்க மட்டும் தான் காசு இருந்துச்சு, ரிங் தான் வாங்கினேன். அந்த ரிங்க சாதாரணமா கொடுத்தீங்களா இல்ல நீம் டவுன் பண்ணி அந்த ப்ரொபோசல் அந்த மாதிரி கொடுத்தீங்களா? அவ்வளவுதான் தெரியாதே, அவ்வளவு பண்ணலாம் கண்டுபிடிச்சிருவாங்க ஓவர் ஆக்ட் பண்றாங்க. இல்ல அப்படியே வெக்கப்பட்டு கொடுக்கறது தான், அவ்வளவுதான். பிடிச்சிருக்கா பாருங்க அவ்வளவுதான். இப்ப சொல்லும்போது எனக்கு இந்த கொஸ்டின் நான் எதிர்பார்க்கலையே. பல வருஷமா தெரியும் இல்லையா, எந்த கொஸ்டின் நான் கேட்டா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு நானும் அப்ப அந்த போட்டுக்கு போயிடுறேன். நீங்க கடைசியா யாருக்கு எந்த ஜுவல்லரி ஃபேமிலில வாங்கி கொடுக்கணும், என்ன நகை வாங்க? நான் இப்ப ஷூட் போறதுக்கு முன்னாடி ஆர்த்தி கூட கடைக்கு போனேன். அவங்களுக்கு நகை வாங்கும்போது மட்டும் தான் கடைக்கு போவேன். அவங்க இதை பாப்பாங்க அதை பாப்பாங்க, உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. 2 மணி நேரம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த டிசைனே எடுப்பாங்க இல்லையா. அதுல பாதிக்கப்பட்ட ஆண்கள்ல நான் ஒருதான். சோ அதுதான் அவங்களுக்கு வாங்கினது. நகை பொருட்கள்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? ரிங்கா, இயரிங்கா, பிரேஸ்லெட்டா? பசங்களுக்கு என்ன ஒண்ணும் இல்லையே, நமக்கு என்ன இருக்கு, ஒரு செயின் இருக்கு, ஒரு ரிங் இருக்கு, ஒரு பிரேஸ்லெட் இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. நம்ம இதுல வந்து வெரைட்டி இருக்கு. பெண்களுக்கு தான் அவ்வளவு வெரைட்டி இருக்கு கடை ஃபுல்லா. அதுல பிடித்த நகை பொருள் என்ன? இது போட்டா பெண்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு நீங்க தனிப்பட்ட ஆரம். ஆரம் இது சோக்கரு, இது மேல ஆரம். ஆரம் தான். நான் எப்ப போனாலும் ஆர்த்தி இது பாரு இது பாருங்க, இதையே எப்ப பார்த்தாலும் வாங்கி இங்க நிறைய ஆண்கள் வந்திருக்காங்க. இவங்களோட ஆண்கள் நகை வாங்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு நாட்டினுடைய மதிப்பையே கோல்டோட ரிசர்வ்ஸ் வச்சுதான் முடிவு பண்றாங்க. அப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கும் அதுதான் பெரிய வேல்யூன்னு நினைக்கிறேன். கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றது அப்ரிசியேஷன் கூட. மக்களுக்கு என்னை விட அதிகமா தெரியும், ஏன்னா நிறைய பேர் இங்க அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்பவுமே வேல்யூ அடிஷன் நம்ம லைஃப்க்கும் சரி. அண்ட் நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும்ல, ஓகே நம்ம சம்பாதிச்ச காசுல ஒரு நல்ல விஷயத்த வாங்கியிருக்கோம் அப்படின்றது. இப்போ ஒரு ரொம்ப காஸ்ட்லியான எக்ஸ்பென்சிவான போன் வாங்குறத விட, இல்ல வேற ஏதாவது ஒண்ணு வாங்குறத விட கோல்டுன்றது என்னைக்குமே அவங்களுக்கும் அதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷனுக்கு யூஸ் ஆக போறது. பியூட்டிஃபுல். அது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் நீங்க உங்களுடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது லேண்ட் வேர் இட் நீட்ஸ் டு லேண்ட் அப்படிங்கிறதுக்காக அந்த கேள்வி. ஃபைனலி உங்களுக்கு நிறைய பேருக்கு ஜுவல்லரி கிஃப்ட் பண்ண பிடிக்கும் இல்லையா? உங்களுக்கு பிடித்தவங்களுக்கு உங்களுக்கு ஜுவல்லரி கிஃப்ட் பண்ண பிடிக்கும். இல்லாட்டி நீங்க நிறைய விஷயங்கள் உங்களுடைய ப்ரொடியூசர்ஸ்க்கு, டிரெக்டர்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா? கோவான்கர்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணலாமே, முன்னாள் கோவான்கர்ஸ்க்கு
பண்ணிட்டா போச்சு, நீங்க உள்ள போய் இப்ப எடுத்துடலாம். நீங்க கவுண்டர்ஸ் எல்லாம் தாங்கிட்டதுக்காக உங்களுக்கு என்ன வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். It is my pleasure once again to meet you at every single stage. நீங்க வளர ஒவ்வொரு ஸ்டேஜ்ல உங்களை மீட் பண்ணி உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் இவங்களோட சேர்த்து கொண்டாடுறதே big pleasure. Thank you so much. உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நாங்க 2 பேரும் ரோஸ்ட் பண்ணாங்க. இப்பயும் எங்கேயாவது பார்க்கும்போது உங்க ப்ளூபர்ஸ் நாங்க போன்ல வச்சிருக்கோம், டிராவல்லாம் பண்ணும்போது பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். Absolutely. அது வந்து the true star அப்போ சொக்க தங்கம் was always சிவகார்த்திகேயன் தான். Thank you so much. And நீங்க வந்து உங்களுடைய லேண்ட் லைட்டிங் செரமனி ப்ரொசீட் பண்ணி along with our partners.